உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர் 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 என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், நாங்கள்லாம் இந்த மலையில் தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் இந்த அந்த எருசலேமில் இருக்க மலையில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டாப்ப. அப்போ சொல்கிறாரு, இந்த மலையில் இல்லை, எந்த மலையில் எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது அப்படின்ட்டார். ஆக எங்கும். ஆனால் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். அவளுக்கு புரிஞ்சிருச்சுங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. எங்க ஆரம்பிச்சாரு? ஜீவ தண்ணீர்ல ஆரம்பிக்கிறார். ஜீவ தண்ணீர் எது? பரிசுத்த ஆவியானவர். கண்மலையாகிய அந்த இயேசுவிடத்திலிருந்து தண்ணீர் வந்தது, அவர்களெல்லாம் திருப்தியாய் குடித்தார்கள். ரெண்டாவது தடவையும் தண்ணீர் இல்லாமல் போச்சு. கண்மலை கிட்ட கர்த்தர் போய் நிற்க சொன்னாரு. இந்த தடவை பேசுனார். அடிக்க சொன்னாரா? பேச சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் மேலே இருந்த கோபத்தில், யார் மேலே இருந்த கோபத்தை யார் மேலே காமிச்சிட்டான்? ஜனங்கள் மேலே இருந்த கோபத்தை கர்த்தர் மேலே காட்டி, அவங்களுக்கு தண்ணியா நான் கொடுக்கணும் கண்மலையிலேருந்து அப்படின்னு அது 2 தடவை அடிச்சான்னு போட்டிருக்கு. தண்ணி வந்துச்சு, ஆனால் கர்த்தருக்கு கோபமும் வந்துருச்சு. 2வது தடவை கண்மலையாகிய இயேசு சிலுவையில் அறைய முடியும். ஏன்டா அப்படி செஞ்ச? போதும், நீ ஊழியம் செஞ்சது போதும், பேக் பண்ணு, ரெடியாகு, வந்து சேர் பரலோகத்துக்கு அப்படின்னு. அவன் நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த தேசத்தை, பேசக்கூடாது. ஏன்னா ஒன்று செய், தான் நேபோ மலை மேலே ஏறு, அங்கே நின்று பாரு, நீ பார்த்துக்க. நாங்களும் அங்கே போய் நின்று பார்த்தோம். நல்ல தேசம்தான், அந்த இடத்துல நின்று பார்த்த இடமெல்லாம் இருக்குது. தேசத்தை பார்க்க தான் முடிஞ்சிச்சு. அதான் நாங்கள் சொல்லுவோம், ஒழுங்காக சொன்னபடி கேட்டால் வெறும் பார்க்குற ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அனுபவிக்கிற ஆசீர்வாதமும் கிடைக்கும். சில ஆட்கள் ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க, ஆனால் சக்கரை வியாதி, சாப்பிட முடியாது. ஒழுங்காக இருந்திருந்தா மோசே அங்கே பாலுந்தேன்னு ஓடுற தேசத்தை பார்த்தான், ஆனால் உள்ள நுழையல. மோசே ஆசீர்வாதம் மாதிரி ஆயிடக்கூடாது. ஹலோ, இருதயம் ஒழுங்காக இருக்க கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், சாப்பிடலாம், நல்லா பிரியாணி சாப்பிடலாம், நல்லா இனிப்பு சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. சகல ஆசீர்வாதங்களையும் எங்கே இருக்கு வசனம்? 1 தீமோத்தேயு 6:17 பாருங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6, அந்த வசனத்தை என்ன வசனம்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம். 17, 1 தீமோத்தேயு 6:17 எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். நாம் அனுபவிப்பதற்கென்று, எதுக்கு? பார்க்கறதுக்கா? நாம் அனுபவிப்பதற்கென்று
சகல நன்மையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் அனுபவிக்கிறதற்கென்று சகல நன்மையை சம்பூரணமாய் கொடுக்கிறவர் அவர். பாருங்க, நன்மைகளை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்தை செவ்வையா வைப்போம், அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம், அனுபவித்திருப்போம். பூமியிலும் ஒரு பரலோகமான வாழ்க்கை, போகிறதும் ஒரு பரலோகம். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவன் அந்த மனுஷர் மேலே இருந்த கோபத்தை அவர் மேலே காமிச்சிட்டான். இப்போ மனுஷர் மேலே எங்கேயாவது நீங்கள் கோபப்பட்டெல்லாம் இருக்காதீங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அதனால் கோபம் வேண்டாம். இந்த என்னத்துக்கு நமக்கு வம்பு? கோபமே வேண்டாம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அதனால் கர்த்தருக்கு நம்ம ஒப்புவிச்சு பரிசுத்தமாக இருந்து கர்த்தருக்குள்ளே முன்னேறுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரி, அப்படி அவர் பாருங்க, தண்ணீர், ஜீவ தண்ணீர். சமாரியா ஸ்திரீகிட்ட சொன்னார், நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை தர்றேங்கிறாரு. ஆக பரிசுத்த ஆவியானவரை பற்றி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அங்கே அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். யோவேல் 2:28-29. யோவேல் 2:28-29. அந்நாட்களிலே யோவேல் எங்க இருக்கு? ஓசியாக்கு அடுத்து யோவேல் பாருங்க. சரி, ஓகே. யோவேல் 2:28-29 வாசிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இதைத்தான் அந்நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு? இயேசு வந்து சிலுவையில் பாடுபட்ட பின்பு ஆவியை ஊற்றுவேன்னாரு. இங்கே பாருங்கள், இது ஸ்டேஜ் 1. இது உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். சீஷர்கள் மேலே முதல் தடவையாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போவே பரிசுத்த ஆவியானவர் இங்கே யோவேலில் எழுதியிருக்கிறது போல அங்கே வரங்களெல்லாம் செயல்பட்டது. அநேகர் தீர்க்க தரிசனங்கள் சொன்னார்கள். அநேகர்கள் சுகமடைய, அற்புதங்களை செய்ய பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருந்தது. ஆனால் அது ஸ்டேஜ் நம்பர் 1. ஆனால் ஸ்டேஜ் நம்பர் 2 வருகிறது. அது ஸ்டேஜ் நம்பர் 2ல் அங்கே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவே வந்து பூமியில் அரசாளும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுவார். மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். இப்போதைக்கு இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிற யாவர் மேலும் வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். அப்புறம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் விளங்குகின்றன. ஆனால் இப்பொழுது இயேசு பூமியில் அப்படி அரசாளலை. இன்னமும் பிசாசு தான் இங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். பிசாசு பூமியை எப்படி ஆள்றான்? எப்படி பூமி ஆள்றான்? பிசாசு எப்படி பூமி ஆள்றான்? ஹலோ, யாராவது சொல்லுவீங்களா? ஆவியிலே போட்டு ஆட்டி வைக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் இந்த பூமியிலே பிசாசு தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற அந்த ஜனங்கள் மூலமாய் பூமியை ஆளுகிறான். எங்க சொல்லும் பார்க்கலாம். பிசாசு இந்த காலங்களிலே தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிற அந்த பாவிகள் மூலமாய் இந்த பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறான். எப்படி? மனுஷர்கள்ட்ட இதை செய்ய அதை செய்யுங்கிறான். எல்லா பாவங்களையும் சொல்கிறான். ஒரு கூட்டம் இந்த பாவத்தை செய்து, இன்னொரு கூட்டம் இன்னொரு பாவத்தை செய்து, இன்னொரு கூட்டம் வேற ஒரு பாவத்தை செய்து, எல்லா ஜனங்களும் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்காங்க. இந்த பாவங்களுக்கெல்லாம் விலகி தப்பி இருக்கிறவன் நீங்க. அல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள பிசாசு வந்து உங்க மூலமா பூமியை ஆள முடியல. ஆனா தன்னுடைய வார்த்தைகளை கீழ்பட்டு பாவத்தில் இருக்கானே, பாவியாவே இருக்கானே,
இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஜனங்கள், அவர்கள் மூலமாய் பூமியை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். அதனால தான் இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பூமி ஆண்டுக்கிறான், பூமி அந்தகாரத்தில் கிடக்குது, பிசாசுக்குள்ளே கிடக்குது, அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அந்த எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆதலால் உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ராஜ்யம்னா ராஜா ஒருத்தர் இருக்கிறார். ராஜா எப்படி ஆளுவார்? அவர் ராஜ்யத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறார். அந்த சட்டத்திட்டங்கள் மூலமா அவர் ராஜ்யத்தை ஆள்றார். அதே போல தேவன் அவருடைய பரலோகத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதுபோல சட்டத்திட்டங்களை நமக்குள்ள சொல்ல நாம் அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆதலால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு? ஹலோ, இந்த சீஷர்களுக்கெல்லாம் அது விளங்கலை. இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து எப்பயாங்களை விலக்கி காப்பாற்றுவீங்க, நாங்களே இஸ்ரேல் தேசத்தை ஆண்டு சுதந்திரமாக ஆள்றதுக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு அவங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய, இந்த சமாரியா ஸ்திரீ அந்த கிணத்து தண்ணியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இந்த சீஷர்களும் கூட அந்த காலத்தில் என்னைக்கு எங்களுக்கு தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும், ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து எப்போ விடுதலை கிடைக்கும், அதே பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருதுன்றாரு. எங்க? லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம். எத்தனாவது வசனம் அது? 20. 20லிருந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமான தனியா எங்க வார்த்தை இறங்கி வருது பாருங்க, இறங்கி வருது பாருங்க, இறங்கி அப்படி இல்லை. அது பரிசுத்த எருசலேம் தான் பின்னாடி ஒரு நாளில் இறங்கி வரும், புதிய எருசலேம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது தான் வருது பாரு வருது பாரு அப்படியெல்லாம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அது என்ன சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. தேவனுடைய ஆளுகை இருக்க இடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். இந்த ரட்சிக்கப்படாத ஆட்களுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கா? இல்லை. ஏன்னா தேவன் அங்கே ஆளுகை செய்யலை. அவங்க பிசாசுக்கு ஆளுகைக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு வச்சிருக்கீங்க, அதனால தேவன் உங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அது அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தன் நாட்களிலே தோன்றுவார். அதாவது பின்னாடி ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நிறைய பேர் ஏமாற்றுவாங்களாம். இந்த இயேசு அங்கே இருக்கிறார் வனாந்தரத்தில், இயேசு இந்த அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. போயிடாதீங்கடான்றார். அங்கே போனீங்கன்னா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க, அவ்வளவுதான், நீங்கள் தப்ப முடியாதுன்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருதான்? பிரத்யட்சமாய் வராது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதே. இன்று தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயங்களிலே இருக்கிறது. சரி, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இருந்து உங்களை நடத்துறதுனால தான் அது இருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், தேவன் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். இந்த சட்டத்தை கீழ்ப்படி, இந்த சட்டத்தை கீழ்ப்படி இல்லைன்னு அடிச்சு விடுவானாக்கும், கையை காலை ஒடிச்சு விடுவானாக்கும், அப்படியெல்லாம் அவர் சொல்கிறவர் இல்லை. We voluntarily accept the kingdom of God and the laws relating to the kingdom of God. நாமே விரும்பி தேவனுடைய ஆளுகைக்கு, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்மை ஒப்புவிக்கிறோம். அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் பூரணமாக இருக்க முடியாது.
மனிதன் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து தேவன் தம்முடைய கிரியைகளை எப்படி நடப்பிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடப்பிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், பேரக்லீட், அதாவது இயேசுவானவர் இங்கே சீசர்கள்ட்ட பரலோகத்துக்கு போகிறேன்டான்னாரு. அப்போ என்ன சொன்னார்? நான் போயிடுவேன்னு வருத்தமாக இருக்காதீங்க, நான் போய் இன்னொரு ஆளை அனுப்பி விடுறேன், அவர் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கேற்றாப்புல அவர் செய்வார் அப்படி சொல்லிட்டார். நான் உங்களோட கூட இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வனோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு செய்வார் அப்படி சொல்லிட்டார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் என்ன செய்யணுமா? அவருடைய ஆவியிலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் பலப்பட வேண்டும். எங்க? எபேசியர் 3:16 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 3:16, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய ஆவி மனிதன், உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் பலப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஏன் கொஞ்சம் பலப்பட்டா பத்தாதான்னு ஒரு ஆள் கேட்குறார். இல்லைப்பா, நீ வல்லமையாக பலப்பட்டாதான் பெரிய காரியங்களை செய்யலான்றார். இங்கே பாருங்க, சும்மா கொஞ்சம் பலப்படுறது இருக்குது. சிலர் பாருங்கள் அந்நிய பாஷை மட்டும் பேசுவாங்க, சிலர் இன்னும் கொஞ்சம் பலம் அடைஞ்சு சுவிசேஷம் 4 வார்த்தை சுவிசேஷம் சொல்லுவாங்க, சிலர் பாருங்கள் கை வச்சா சுகமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? அபிஷேகத்தோடைய அளவு வித்தியாசமாகிறது. அதைத்தான் பாருங்கள் இப்போ நம்ம வாசித்தோம் எசேக்கியேல் 47. ஏற்கனவே மறுபடியும் எடுப்போம். எசேக்கியேல் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். எங்கே வரணும்? ஆலயத்தின் வாசலுக்கு வர வேண்டும். கர்த்தருடைய வாசலுக்கு வர வேண்டும். என்னுடைய வாசற்படியிலே அதிகாலையில் காத்திருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்றார். ஆக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். சீஷர்களுக்கு என்ன சொன்னாரு? நீங்க போய் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் நீங்க அங்க காத்திருக்கணும்னாரு. ஹலோ, ஒரு ஆள் கேட்குறாரு, 500 பேருக்கும் அதிகமாக, ஹலோ 500 பேருக்கும் அதிகமாக அத்தனை பேர்கிட்ட இயேசு தான் உயிர் தெழுந்ததை நேரடியாக காமிச்சாரா இல்லையா? ஹலோ, மோர் தேன் 500, 500 பேருக்கு அதிகமாக. அதுக்கு மேலே எவ்வளோன்னு தெரியல, 500 பேருக்கு அதிகமாக. சரி, கவனிங்க, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியா மேலறையில் காத்திருந்தாங்க? 120 பேர். ஒருத்தர் கேட்குறாரு, ஏயா அந்த 120 பேர் போக மீதி 500 பேரில் மீதி எல்லாம் என்ன ஆனாங்க? ஹலோ, உயிரோடு இருக்கிறவரை அவரே காட்டினார்ல. நேராக தானே இயேசுவை பார்த்தாங்க. நேராக பார்த்துட்டு இப்போ எங்கடா அவங்களை காணான்னு கேட்குறாரு. 120 பேர் தவிர மீதியெல்லாம் எங்கே போனா? 380 பேர். அவங்கெல்லாம் கேட்டுட்டு அப்படிங்களா அப்படின்ட்டு, எனக்கு இந்த வேலை இருக்குது, நான் அதை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு 380 பேர் வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் 120 பேர் தான் கர்த்தர் சொன்ன மாதிரி காத்திருக்கிற ஒன்று. இந்த பரிசுத்த ஆவியானவர் வர நிறைய பேருக்கு வேணுங்கிறாங்க. வர வேணும்னு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒன்று இருக்கிறது. மோசே மலை மேலே எத்தனை நாள் காத்திருந்தான்? 40 நாள். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. என்னையா கர்த்தர் இப்படி காக்க போட்டாரு அப்படின்னு கூட அவன் நினச்சிருப்பானா இருக்கும். காத்திருந்து கடைசிக்கு இறங்கினார் பாருங்க. அவன்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. அவன் இறங்கி பார்க்குறான், ஜனங்கள்லாம் ஐயோ கண்ணு கூசுதுன்றாங்க. என்னங்கடான்னு கேட்டால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அவன் முகம் அவ்வளவு பிரகாசிச்சிருந்துச்சு. பார்த்தான், அவன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறான். கடைசிக்கு மோசே பார்த்தான், எப்பா வேணா நான் வேணா என் தலையில் முக்காடு போட்டுக்கிறேயா அப்படின்னு சொல்லி இவன் முக்காடு போட்டுக்கிட்டு அங்கே ஜனங்கள்கிட்ட பேச வேண்டி வந்துச்சு. அவனுடைய முகம் அவ்வளவாய் பிரகாசித்திருந்தது. ஏன்? 40 நாள்
தண்ணீரும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தில் 40 நாள் மலை மேலே அவன் காத்திருந்தான் என்று. அதனாலேயாக்க அந்த அபிஷேகம் இன்றும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து பலன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படி எழுதியிருக்கு. ஆக பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்துகிற வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். நமக்கு தான் எப்படி வாழணும்னு தெரியலையே. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்துரு, உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் உன்னை நடத்தி காமிச்சிடுறேன் அப்படின்றார். ஆக அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். பாருங்க இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அங்கே பார்த்தா அங்கே இருந்து தண்ணீர் வருகிறது. ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய தண்ணீர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அது போக போக பார்த்தா நீங்கள் கர்த்தருக்குள்ள வளர எப்படி கர்த்தருக்குள்ள வளர கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, அப்புறம் நீச்சாலம், கடக்கக்கூடாத நதி போன்ற அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்ப முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறது, தாறுமாறா இஷ்டத்துக்கு வாழாம. ஒரு ஆள் பாட்டு பாடி வச்சாரு பாருங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். ஆக கட்டுப்பாட்டின் ஆவியா கண்ட்ரோல் பண்ணுறா. அங்கே ஓடாத, இங்கே ஓடாத, இங்கே இரு, கரெக்டாக வா, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்திலிருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அடங்கி இரு, அங்கங்கே ஓடாத அப்படின்றாரு. அங்கங்கே ஓடினா போய் மாட்டிக்கிடுவேன்றாரு. சில ஆடு பாருங்க, சொன்னுடியாக்காத ஆடு வேலி தாண்டும், அங்கே பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அடங்கி இரு, நம்முடைய மனசுக்குள்ளே ஆவியானவர் சொல்கிறாருல்ல, கரெக்டாரு, ஒழுங்காரு, தப்பு பண்ணாத, கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்த, அவரு உங்களை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களை நடத்துறாரு, அதுக்கு இடம் கொடுங்கன்றாரு. அப்படி நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வளர்ந்து கொண்டே இருக்கும். முதல்ல கணுக்கால் அளவா இருக்கிறது, அப்புறம் முழங்கால் அளவா, அப்புறம் இடுப்பளவா, அப்புறம் நீச்சாளமா. அப்புறம் இன்னும் நீங்கள் கர்த்தருக்குள்ள வளர்ந்தீங்கன்னா வளர்றதை பொறுத்துங்க. அது சில ஆட்கள் கணுக்கால் அளவோடு சேர்ந்து பரலோகம் போயிடலான்றாங்க. சில ஆட்கள் முழங்கால் அளவு பார்த்துட்டேன், சோத்திரம், முழங்கால் அளவு வந்துட்டேன், அதோட முடிஞ்சா இல்லை இடுப்பளவு இருக்குப்பா வரலாமே அப்படின்றாரு. போதும் ஆண்டவரேன்றான் சில ஆள், முழங்கால் அளவு போதுன்றான். ஏன்னா அதுக்கு மேலே இன்னும் ரொம்ப கீழ்ப்படிய வேண்டியிருக்கு, அந்த உலக காரியங்களை கொஞ்சம் விட்டுட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்றான். ஆனால் சில ஆட்கள் இடுப்பளவா இந்தா வர்றேன் அப்படின்னு இடுப்பளவு வந்து நல்லா இருக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகம், சந்தோஷம் எல்லாம் நிறைவாக இருக்குன்றான். அதோட விட்டார் அவரு. நீச்சாளம் இருக்கிறது, அபிஷேகம் பெருகுகிறது, அபிஷேகம் பெருகுகிறது, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்றாரு. நான் செய்கிற இந்த கிரியைகளை செய்வான், இதோட பெரிய காரியங்களை செய்வான்றாரு. அவர் சிலர் பாருங்க, அதுல கொஞ்சம் பேர் நான் நீச்சாளத்துக்கு வர்றேன்றாங்க. அங்கே ஈச்சாலம் பார்த்தா, அடே அப்பா இவ்வளவு பரிசுத்தாவின் அபிஷேகம் இவ்வளவு நிறையா இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்கே அபிஷேகம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்பா இங்கேயோட இல்லை முடிஞ்சிடல, என்ன இருக்குவா அப்படின்னு கடைசிக்கு பார்த்தா ஒருவர் கடக்கக்கூடாத நதி. அதாவது ஒரு அளவுக்கு தான் மனுஷன் ஒரு ஆற்றுல ஒரு நதியில் தான் கண்ட்ரோலில் நடப்பேன். கரெக்டாக இந்த இடத்துல கால் வை, அந்த இடத்துல கால் வை, கரெக்டாக அப்படி போயிடணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு அளவுக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னா அப்புறம் இவன் கண்ட்ரோலில் இல்லை, தண்ணீரோட கண்ட்ரோலில் இவன் போயிடுறான். அப்புறம் தண்ணி எங்கே அடிச்சுட்டு போகுதோ அங்கே தான் போகணும். அதுபோல் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை உங்களே ஆட்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் நடத்த ஆரம்பிச்சிருவார்.
பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இவன் போயிடுவான். அதுக்கப்புறம் பாருங்க, ஒருவர் கடக்கக்கூடாத நதி நீச்சாளம், அந்த கடக்கக்கூடாத நதி அவ்வளவாய் அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. அபிஷேகம் சூழ்ந்திருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அபிஷேகத்தில் இருக்க முடியுது. கர்த்தருடைய காரியத்தை கரெக்டாக செய்ய முடியுது. எல்லா பிசாசுகளையும் துரத்த முடியுது. தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியுது. மோசே ஒரு மனிதன் அப்படி இருந்தான் பார்த்தீங்களா? அபிஷேகத்தை 3 வகையான அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றிருந்த அந்த மனுஷன் மோசே. எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது பிசாசுக்கு அடையாளமாக இருந்த பார்வோன், அவன்கிட்ட இருந்து பாவத்துக்கு அடையாளமாக இருந்த அந்த எகிப்து தேசம், அவைகளிலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேரையும், ஏறக்குறைய 30 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் புருஷர்கள் மட்டும், அப்புறம் 6 லட்சம் பேர் மனைவிகள் வச்சா 12 ஆச்சு. 2 பிள்ளை வச்சாலும் அது அந்த காலத்தில் நிறைய பிள்ளை தான் வச்சுருப்பாங்க. அந்த சில பிள்ளை வீட்டில் பார்த்தீங்கன்னா 11 பேருங்க, ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி 11 அப்படி தான் வெளில வச்சுருந்தாங்க. ஆனால் 2 பேரை கணக்கு போட்டால் கூட 12,000 + 12,000 12 லட்சம் + 12 லட்சம் 24 லட்சம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை விட்டது சில கூட வந்திருப்பாங்களே பார்த்தா 30 லட்சம் 30 லட்சம் பேர் தேறியிருப்பாங்க. இவ்வளவு பேரையும் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி கொண்டு வர்றது லேசா? மோசே யாரு? மலையின் மேல் கர்த்தருக்கு காத்திருந்த, 40 நாள் காத்திருந்த அந்த மனிதன் மேல ஒரு அபிஷேகம். பார்வோன்னு நிற்க முடியல, எகிப்து தேசமும் நிற்க முடியல. எல்லாம் அந்த பார்வோனு எகிப்து தேசத்தார் வணங்கிய அந்த அந்த ஆராதனைக்குரியவர்கள் எல்லாம் அந்த எகிப்து தெய்வங்கள் மேல் கர்த்தர் நியாய தீர்ப்பை செலுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. அந்த விக்கிரக கோட்டை இடிந்தது, அந்த விக்கிரகங்கள் முறிந்து விழுந்தன. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் வச்சாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா அங்கே தாகோன் தபார்னு முன்னாடி விழுந்து கிடக்குதான். சரி, ஏன்னா விழுந்துருச்சுன்னு தூக்கி நட்டமாக நிறுத்தி வச்சா அடுத்த நாள் பார்த்தா திரும்ப மண்டையை உடச்சிக்கிட்டு விழுந்து கிடக்குதான். கை காலெலாம் போச்சு. அது விழுந்து கிட படிக்கட்டில் அவங்க பூசாரிகள் நடக்கக்கூட மாட்டாங்களாம். ஹலோ, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. மோசே கர்த்தருடைய பெட்டியை போல அங்கே நின்றான் பாருங்க. ஹலோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை இந்த கழுகளை போல சடையெடுத்து எழும்புவார்கள். நீங்க இருக்கலாமா? எழும்பலாமா? காத்திருப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் கீழ்ப்படிவீங்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு ஜீவராசிகள் பிழைக்கும். நீங்க யார்கிட்டெல்லாம் போய் சொல்றீங்களோ அங்கெல்லாம் சுகமாவாங்க 4 பேர். ஹலோ, அங்க ஜீவன் உண்டாகும், அங்க ஆரோக்கியம் உண்டாகும். எங்க? நீங்க போற பக்கமெல்லாம். ஏன்? உங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. நீங்க போற பக்கமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. நீங்க போற பக்கமெல்லாம் தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பலாமா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:32. அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு 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 கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்புறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம மனசுக்குள்ள கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எஸ் லார்ட் உடனே ஆமேன் போட்டுட்டு முன்னேற வேண்டியது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஒரு மோசையை போல இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஒரு யோசுவா போல இருக்கணும்? எத்தனை பேருக்கு ஒரு பவுலை போல பேதுருவை போல இருக்கணும்? அல்லேலூயா. படித்தவங்கெல்லாம் பவுலை போல இருங்க, படிக்காதவங்கெல்லாம் பேதுருவை போல இருங்க. யார் வேணாலும் வேலையை பார்க்கலாம். ஹலோ, இல்லை நான் படிக்கல, அதெல்லாம் முடியாது. நீங்க வாங்க வேலையை பார்த்துடலான்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடி? அல்லேலூயா. லாஸ்ட்